Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil mursaleen Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Ashhadu an la ilaha illallah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluh. Usikum wa iyaya awwalan bitaqwallah. فقد قال الله تعالى في قرآنه الكريم اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اتقوا الله ما استطعتم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகழனைத்தும் வல்ல அல்லாஹ்வுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதன் அர்த்தம் அதுதான். உலகத்தில் யாருக்கும் புகழ் கிடையாது. படைத்தவனுக்கு புகழ், பாதுகாப்பவனுக்கு புகழ். எனவே புகழெல்லாம் அல்லாஹ்வுக்கு என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய உத்தம தூதர், நாங்கள் எல்லோரும் கண்மணி நாயகம் என்று சொல்லும் தூதர், சத்திய தூதர் என்றெல்லாம் பேசுகிறோம், சர்தாரே ஆலம் என்றும் புகழ்கிறோம். எங்களுடைய இதயத்தில் என்றும் வீற்றிருக்கும் அன்பு தூதர் என்று சொல்கிறோம். ஆனால் வாழ்வில் பின்பற்ற சொன்னால் பின்பற்ற மாட்டோம், புகழ்வோம். கவிதை எழுதுவோம், கட்டுரை எழுதுவோம். வாழ்க்கையில் பின்பற்று என்றால் பின்பற்ற மாட்டோம். ஆனால் வெறுமனே வார்த்தைகளால் புகழ்ந்து வாழ்க்கையில் விட்டுவிட்டால் நபியின் மீது கொண்ட பாசம், உயிரிலும் மேலான நபி, என்னை விட, என் உயிரை விட, குடும்பத்தை விட, எல்லோரையும் விட என் இதயத்தில் வீற்றிருக்கும் தூதர், உத்தம தூதர், வார்த்தைகளில் அல்ல வாழ்க்கையில் புகழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த தூதரை பற்றி சில வார்த்தைகள் பேசிவிட்டு செல்வதுதான் இன்றைய இந்த ஜும்மா பிரசங்கத்தினுடைய பிரதான நோக்கம். உண்மையில் இன்று நீண்ட நேரம் பேச முடியாது. தக்வாவுடைய அல்லாஹ்வின் அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்கின்ற நாம் எதை ஏற்படுத்தி இருக்கிறோம், எதை ஏற்படுத்த வேண்டும்? அல்லாஹ்வின் அச்சம், தக்வா என்று சொல்கிறோம். நான் சொன்னேன் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் என்று சொன்னேன். அது தமிழில் சொன்னால் மாபெரும் குற்றம், அரபு மொழியில் சொல்ல வேண்டும் சொன்னேன். ஊசிக்கும் வ இய்யாய அவ்வலம் பித்தக்குவல்லா என்று சொன்னேன். சொல்லிவிட்டு சொன்னேன், ஒரு குர்ஆன் வசனத்தை சொன்னேன், இத்தகுல்லாஹ் ஹக்க துகாதி, அல்லாஹ்வை உண்மையாக பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்வது பயப்படுவதில்லை, இதுவா தக்குவா? இத்தகுல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான், ஹக்க துகாதி, உண்மையான தக்குவா. உண்மையான தக்குவா என்பது அழகிய பெண்ணை முன்னே காட்டினாலும் பார்க்க மாட்டேன் என்று சொல்லும் தக்குவா உண்மையான தக்குவா. மது பானங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, குடிக்க மாட்டேன் என்று சொல்லும் தக்குவா. பெரும் தொகையான பணம் களவெடுக்க முடியும், எடுக்க மாட்டேன் என்று தடுக்கும் தக்குவா. வார்த்தை அல்ல, வாழ்க்கை. தக்குவா இயக்குகின்ற ஒரு சாமான். ஒரு மனிதனை அதிகாலையில் எழுந்து அல்லாஹ்வை தொழு, தஹஜ்ஜத் தொழு என்று தூண்டும் தக்குவா. களவெடுக்காதே, பொய் சொல்லாதே, ஏமாற்றாதே என்று சொல்லும் தக்குவா. எப்பொழுதும் என்னை என் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான், எங்கிருந்தாலும் ஒளிந்திருந்தாலும் யாரும் பார்க்காவிட்டாலும் அவன் பார்க்கிறான் என்ற தக்குவா. இது வார்த்தையில் தக்குவா, வாழ்க்கையில் ஒன்றுமில்லை. அப்படியான தக்குவாவை கொண்டு
உங்களை உபதேசிக்கவில்லை. சொல்லில் தக்குவா, செயலில் தக்குவா, வீட்டில் தக்குவா, மனைவியோடு தக்குவா, பாடசாலையில் தக்குவா, வைத்தியசாலையில் தக்குவா, சந்தையில் தக்குவா, எப்பொழுதும் சிந்தையில் தக்குவா. அந்த தக்குவாவை எனக்கு முதலில் எனக்கும், பேசுகின்ற எனக்கும், புனித மிம்பரில் நின்று உபதேசிக்கின்ற எனக்கும், ஊருக்கு உபதேசம் உனக்கில்லை என்றல்ல, முதலில் எனக்கும், அடுத்ததாக இங்கே ஜும்மாவுக்காக வந்திருக்கிற உங்களுக்கும் உண்டாவதாக என்று கேட்டுக்கொண்டவனாக, உண்மையிலேயே நாம் கடந்த கால வாழ்க்கையை பாருங்கள். நபியை புகழ்ந்தோம், தக்குவாவின்படி வாழ வேண்டும் என்று உபதேசிக்கப்படுகிறது. வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதே வாழ்க்கை, உண்பது, குடிப்பது, உறங்குவது, திருமணம் முடிப்பது, பிள்ளை குட்டிகளை பெற்று தள்ளுவது, மாஷா அல்லாஹ், வாழ்க்கை முடிகிறது. இன்னொரு வசனம் சொன்னேன், நீங்கள் தக்குவாவை உண்மையாக ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம். முஸ்லிம்களாக மரணித்தல் பேர் முஸ்லிம், வாழ்க்கை நன் முஸ்லிம். பேர் முஸ்லிம், அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல் முத்தலிப், எல்லா பேர்களுக்கு முன்னால் முகம்மது, முகமது சுல்தான், முகமது கஃபார், முகமது அப்துல்லா, இப்படியெல்லாம் பெயர் வைப்பது அல்ல, வாழ்வது முஸ்லிம். இது பெயர் முஸ்லிம், சும்மா முஸ்லிம். சிலர் ஜும்மாவுக்கு மட்டும் வருகின்ற ஜும்மா முஸ்லிம், சும்மாவும் ஜும்மாவும் முஸ்லிம் என்று பெயரை மட்டும் முஸ்லிம் அல்ல. என் தாய் முஸ்லிம், என் தந்தை முஸ்லிம், நான் முஸ்லிம். என்ன முஸ்லிம்? முற்றாக அல்லாஹ்வுக்கு சரணடைகிறேன், கட்டுப்படுகிறேன் என்று சொல்லும் முஸ்லிம். அத்தகைய முஸ்லிமாகவே அன்று மரணிக்க வேண்டாம் என்று உபதேசித்துக் கொண்டு